بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم في كل خطبته ونصيحته فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழ்ச்சியும் ஏகவல்லோன் இறைவன் நம்மை எல்லாம் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் மீது உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். சாந்தியும் சமாதானமும் நட்புறத்தமும் நட்கூலியும் இறை தூதர் இறுதி தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை தனது வாழ்க்கையில் அடியொற்றி வாழ்ந்த தோழர்கள், தாபீன்கள், தப தாபீன்கள், மோமீன்கள், முஸ்லிம்கள் இன்று வரை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நல்லோர்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்று வேண்டியதன் பின், வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும், மார்க்கத்தில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிது உண்டு பண்ணுதல் என்றும், மார்க்கத்தில் புதிதாக உண்டாக்கப்படுகின்ற அனைத்தும் வழிகேடுகள் என்றும், வழிகேடுகள் அனைத்தும் நாளை மறுமையிலே நரகம் எனும் படுகொலியிலே நம் அனைவரையும் தள்ளிவிடும் என்ற இறை தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மொழியை அவர்களுடைய சொல்லை இந்த முடத்தில் முடிந்தவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இந்த வெள்ளிக்கிழமை தினத்திலே அல்லாஹ்வினுடைய மாளிகையில் நேர காலத்துடன் அமர்வதனுடைய சிறப்பை அறிந்து அல்லாஹ்வினுடைய அருளை நான் அடைய வேண்டும் என்கின்ற ஒற்றை நோக்கத்துடன் வந்து அமர்ந்து கொண்டிருக்கும் என் அருமை தோழர்களே, முதல் கணம் அல்லாஹ் எனது நோக்கத்தையும் உங்களது நோக்கத்தையும் நிறைவேற்றி வைப்பானாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்பதை அவனுடைய கட்டம் கட்டமாக அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பகுதிகளையும் எவ்வாறான முறையில் அவன் கைப்பற்ற வேண்டும், அதனை கடக்க வேண்டும் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாகவும் குர்ஆனின் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவுபடுத்தி விட்டார். இப்படி இருந்தும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அவனால் இன்றியமையாத ஒரு விடயம்தான் பாவங்கள் என்பது. ஏனென்றால் ஒரு மனிதனால் பாவம் செய்யாமல் வாழலாம் என்று யாராவது சொன்னால் அவர் பொய் சொல்கிறார் என்பதை நாம் சொல்லலாம். ஏனென்றால் ஒரு மனிதனுடைய இயற்கை அவன் பாவம் செய்வான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அதைத்தான் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம ஹத்தாவுன், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதர்களும் ஹத்தாவுன் தவறிழைப்பார்கள், வஹைருல் ஹத்தாயின தவ்வாபுன், தவறிழைப்பவர்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? அவர்கள் அந்த தவறை திருத்தி வாழ்வார்கள், திருத்திக் கொள்வார்கள், இவர்கள் தான் சிறந்தவர்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த பாவத்தை இஸ்லாமிய மார்க்கத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனின் மூலமாகவும் நமக்கு பல வகைகளாக பிரித்து காட்டியிருக்கிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
பெரிய பாவங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பாவங்களை குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார். சில பாவங்களை சொல்லிவிட்டு இந்த பாவங்களுக்கு நரகத்தில் இந்த தண்டனை உண்டு என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி இருக்கிறார். அதே போல சில பாவங்களை செய்தால் இந்த உலகத்திலேயே இப்படியான தண்டனைகள் எல்லாம் அவருக்கு கிடைக்கும் என்பதாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல பாவங்களை சொல்லி இருக்கிறார். ஜினா செய்தால் அவருக்கு ஹத்தை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. திருடினால் அவருடைய கையை வெட்ட வேண்டும் என்கின்ற ஒரு சட்டம் இருக்கிறது. இதெல்லாம் அவர் செய்த பாவத்திற்கு உலகத்திலேயே அதற்கான தீர்வுகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்திருக்கிறான். இப்படி இருக்க சில பாவங்கள் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பாவங்களின் மூலமாக நம்மளுடைய அமல்களை எல்லாவற்றையும் பாழாக்கி விடுகிறான். நாம் செய்கிற சின்ன சின்ன அமல்களின் மூலமாக சின்ன சின்ன அமல்களை எல்லாம் சேர்த்து வைத்திருப்போம். அதை நாம் செய்கின்ற ஒரு பாவத்தின் காரணமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுமில்லாம ஆக்கிடுவான். அப்படிப்பட்ட பாவங்கள் என்ன என்பதைத்தான் இந்த இடத்தில் சிறு குறிப்புகளை இந்த இடத்தில் சொல்லலாம் என்று நினைக்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு பிளஸ்ஸை வைத்தான் என்றால் ஒரு மைனஸையும் வைத்திருக்கிறார். எந்த அளவு என்றால், ஒரு மனிதன் எந்த அளவிற்கு அவனுடைய பாவம் அவனுடைய நல்லமல்களை அளிக்கிறதோ அதே போல அவனுடைய நல்லமல்கள் அவனுடைய பாவத்தையும் அளிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எல்லாவற்றையும் சமமாக வைத்திருக்கிறான். நாம் தொழுகைக்காக வுது செய்தோம். கைகளை கழுவுகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கைகளினால் செய்த சிறிய சிறிய பாவங்களை கழுவுகிறான், மன்னித்து விடுகிறான். முகத்தை கழுவுகின்ற பொழுது முகத்தில் உள்ள உறுப்புகள் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான். தொழுகைக்காக நாம் நடந்து வருகிறோம். தொழுகைக்காக வீட்டிலிருந்து வுதுவை செய்து கொண்டு நாம் நடந்து அந்த பள்ளி வாயிலுக்கு வருகின்ற பொழுது வருகின்ற ஒவ்வொரு எட்டிற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாவத்தில் ஒரு பகுதியை மன்னித்து விடுகிறான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போல ஒரு ஜும்மாவிற்கும் அடுத்த ஜும்மாவிற்கும் இடைப்பட்ட பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான். அதே போல ஒரு ரமலானிற்கும் அடுத்த ரமலானிற்கும் இடைப்பட்ட பாவத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மன்னிக்கிறான், சிறிய சிறிய பாவங்களை. என்றால் இப்படி பல வழிகளை நம்மளுடைய பாவத்தை இல்லாமல் செய்வதற்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வைத்துதான் இருக்கிறான். அதே போன்றுதான் சில பாவங்கள் இருக்கிறது, அதை செய்தால் நம்மளுடைய நல்லமல்கள் எல்லாவற்றையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அப்படியான பாவங்கள் என்னவென்றால், உலகத்தில் எல்லாவற்றையும் அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு தெளிவாக சொல்லி தந்து விட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனும் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வார்த்தையில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த உலகத்தில் உள்ள அத்தனைகளும் படைக்கப்பட்டது அல்லாஹ்வை வணங்குவதற்காக. என்றால் யார் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஷிர்க்கை வைத்து விடுகிறாரோ, முதலாவது பாவம், நம்மளுடைய நல்லமல்கள் எல்லாவற்றையும் அழிப்பதில் முதலாவது பாவம் என்னவென்றால் அஷ்ஷிர்க், அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். ஒரு மனிதர் அல்லதீன லல்ல சயஹும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார், வலக்கத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக லஇன் அஷ்ரக்த லயஹ்பதன்ன அமலுக வலதகூனன்ன மினல் ஹாசிரீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார், வலக்கத் ஊஹிய இலைக வ இலல் லதீன மின் கப்லிக, நபியே உங்களுக்கும் உங்களுக்கு முன்னிருந்த சமூகத்திற்கும் நாங்கள் வகையை இறக்கி இருக்கிறோம். லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள் என்றால், லைன் அஷ்ரக்த, நீங்கள் இணை வைத்து விட்டீர்கள் என்றால், நீங்கள் இணை வைத்து விட்டால் உங்களுடைய எல்லா அமல்களையும் நாங்கள் பாழாக்கி விடுவோம். நீங்க உம்ரா செய்திருக்கலாம், ஹஜ்ஜி செய்திருக்கலாம், கோடி கோடியாக உங்களுடைய செல்வங்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே கொடுத்திருக்கலாம், எது வேண்டுமானாலும் செய்திருக்கலாம். அல்லாஹ்விற்கு நீங்கள் இணை வைத்தால் அல்லாஹ் எல்லா பாவத்தையும் எல்லா நன்மைகளையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அழித்து விடுவான், பாழாக்கி விடுவான் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதைத்தான் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். ஷிர்க்கை பொறுத்தவரையில், ஷிர்க் என்றால் நாம் சாதாரணமாக ஒரு சிலை வணக்கம், அதே போல ஒரு கபர் வணக்கம், இதுகளெல்லாம் நாம் ஷிர்க் என்று நினைத்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ்,
இதெல்லாம் சிறுக்காக இருந்தாலும் இன்னும் சில விடயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஷிருக்குல் ஹஃபி என்பார்கள். மறைமுகமான ஷிருக் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். சில ஷிருக்குகளை சொல்லி தந்திருக்கிறார்கள். இந்த ஷிருக் என்பது மிக மிக கவனமாக ஒரு மோமினால் கணிப்பிட்டு இதன் பக்கம் செல்லக்கூடாது என்பதை நமக்கு நாமே வரையறையிட்டு கொண்டு வாழ வேண்டிய ஒரு இடம்தான் இந்த பாவம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது பாவம் என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தந்தார்கள் அர்ரியா. ஒரு மனிதனிடத்தில் ரியா வருமாக இருந்தால், ரியா என்றால் முகஸ்துதி. முகஸ்துதி எந்த ஒரு மனிதனுடைய அமலிலே வருகமாக இருந்தால், அவன் எவ்வளவுதான் காசு செலவழித்து எவ்வளவுதான் சதக்கா செய்தாலும், எவ்வளவுதான் ஜக்காத் கொடுத்தாலும், எவ்வளவுதான் உம்ரா ஹஜ்ஜி என்று போய் வந்தாலும், இந்த முகஸ்துதி அவனுடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால் அல்லாஹ் ஒரு வார்த்தையும் அவனிடம் பேசாமல் அவனுடைய அமல்களை பாழாக்கி விடுவான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக அஷ்ஷிருக்குல் அஸ்கர். உங்களுக்கு மத்தியிலே நான் அதிகமாக பயப்படுவது என்ன தெரியுமா? அஹ்வஃபு மா அஹாஃபு அலைக அஷ்ஷிருக்குல் அஸ்கர். சின்ன ஷிருக்கை நான் பயப்படுகிறேன். அது என்ன தெரியுமா? அர்ரியா, முகஸ்துதி. எல்லாரும் பார்க்கிறார்கள் என்பதற்காக தொழுகிறோம், எல்லோரும் என்ன செய்வார்கள், என்ன நினைப்பார்கள் என்பதற்காக ஒரு அமலை செய்கிறோம் என்றால், அல்லாஹ்வை மறந்து, அல்லாஹ்வுடைய தூதரை மறந்து, அல்லாஹ் பார்க்கிறான் என்பதை மறந்து, யாரும் என்னை பார்க்காத இடத்தில் சென்றால் அந்த அமலை நான் செய்ய மாட்டேன் என்றால், அன்புக்குரியவர்களே புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், அஷ்ஷிருக்குல் அஸ்கர் என்றால் என்ன அல்லாஹ்வின் தூதரே? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அர்ரியா, அதுதான் முகஸ்துதியாகும். யகூலுல்லாஹு யௌமல் கியாமா இதா ஜஸன்னாஸு பிஅமாலிஹிம். மக்கள் எல்லாம் அவர்கள் செய்த அமல்களுக்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூலியை வழங்குகின்ற பொழுது, யார் ஒரு மனிதன் மற்றவங்க நம்மளை பார்க்கணும் என்பதற்காக ஒரு அமலை செய்து கொண்டு அந்த இடத்தில் வருகிறாரோ அவரிடத்தில் சொல்லுவான், இத்ஹபு இலல்லதீன குன்தும் துராஊன ஃபித் துன்யா. இந்த உலகத்துல யார்கிட்ட காட்டுறதுக்காக நீங்க அமல் செய்தீர்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க. இத்ஹபு, நீங்கள் போய் கேளுங்க. இந்த உலகத்துல யாரு பார்க்கணுன்றதுக்காண்டி சதக்கா கொடுத்தீங்களோ, யாரு நம்மளை நல்லா பேசணுன்றதற்காக வேண்டி தொழுதீர்களோ, யாரு என்னை பார்த்து கேவலமா நினைச்சிடக் கூடாது என்பதற்காக பாவத்தை பகிரங்கமான இடத்தில் தவிர்த்து வாழ்ந்தீர்களோ அவங்கள்ட்ட போய் கேளுங்க என்பதாக அல்லாஹ் சொல்லிவிடுவான் என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் ஒரு இடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வனஹ்னு, சஹாபாக்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், வனஹ்னு நததாக்கரு அல் மஸீஹ் அத்-தஜ்ஜால். இப்ப நமக்கு தெரியும் மறுமை நாளின் மிகப்பெரிய அடையாளம் தஜ்ஜாலினுடைய வருகை. தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை பற்றி சஹாபாக்கள் ஒரு இடத்தில் ஒரு சபையில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா உஹ்பிருக்கும் பிமா ஹுவ அஹ்வஃபு அலைக்கும் இந்தி மின் மஸீஹ் தஜ்ஜால். இந்த தஜ்ஜாலினுடைய குழப்பத்தை விட அதிகமாக நான் உங்களிடத்தில் பயப்படுவது என்ன தெரியுமா என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஷ்ஷிருக்குல் ஹஃபி, மறைமுகமான ஷிர்க் என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மறைமுகமான ஷிர்க் என்றால் அர்ரஜுலுன், அல்லாஹ்வுடைய தூதர் அதற்கு வரைவிலக்கணத்தையும் சொன்னார்கள். ஐயகூல அர்ரஜுலு ஃபயுஸல்லி ஃபயுஸையினு ஸலாத்தஹு லிமா யரா மின் நظரி ரஜுலின். ஒரு மனிதன் மற்றவர்கள் பார்க்கும் போது அவங்கள்ட்ட அழகா தொழுது காட்டணும். இப்ப நம்மளை பார்க்காரு, அதற்காக நம்ம நல்லா தொழணும், நல்ல குஷுவோட ஹுலுவோட தொழணும் என்று நினைத்து மனதில் நினைத்து அவர் தொழுவானாக இருந்தால், இதைத்தான் நான் தஜ்ஜாலை விட அதிகமாக உங்களிடத்தில் பயப்படுகிறேன் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். இந்த ரியாவில் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, அது உஜிப் என்பார்கள். நல்லவர்களை பாழாக்கக்கூடிய, நல்ல சாலிகான ஒரு மனிதராக இருக்கக்கூடிய மனிதன், அவரிடத்தில் பொய் இருக்காது, அவரிடத்தில் களவு இருக்காது, அவரிடத்தில் நல்ல அமல்கள் இருக்கும், தொழுகை இருக்கும், ஹஜ் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் இந்த ரியா உள்ளத்தில் வந்துவிடும் என்றால் எல்லாமே பாழாகிவிடும். இந்த ரியாவில் இன்னும் ஒரு பகுதி தான் உஜுப் என்கின்ற பகுதி. உஜுப் என்றால் சுய திருப்தி என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொன்னார்கள். அது எப்படி வரும் என்றால், ஷைத்தான் எந்த இடங்களெல்லாம் நம்மளுக்கு வலி இருக்கிறதோ,
எல்லா இடத்திலும் அவன் ஷைத்தான் முயற்சி செய்து கொண்டே இருப்பான். எங்கேயாவது ஒரு இடத்தில் அவர் விழுவார் என்பதை ஷைத்தான் எப்பொழுதும் தேடிக்கொண்டிருப்பான். நல்லவர்களிடத்தில் அந்த உஜுப் என்கின்ற பண்பு எப்படி வரும் தெரியுமா? சுய திருப்தி. இப்ப நாம் உரையை பேசுகின்ற பொழுது ஏதாவது ஒரு பாவத்தை பற்றி, பாவத்தை விடுங்கள், வட்டியை பற்றி பேசுகிறோம், அல்லது தொழுகையை பற்றி பேசுகிறோம், அல்லது ஒரு நல்ல அமலை பற்றி பேசுகிறோம் என்றால் என்னோட மனசுல உடனே வந்துடும் எப்படின்னா, இது நமக்கு இல்ல, ஊர்ல எப்படி ஒரு ஆள் இருக்காரு, இவர் இப்படித்தான் செய்யறார், அவருக்குத்தான் இந்த வார்த்தைகள் என்பதாக நமது உள்ளம் நினைக்குமாக இருந்தால் இது உஜ்ஜுபுடைய தன்மை என்பதை நாம் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமலை செய்கின்ற பொழுது சுபஹிற்கு நேரத்துடன் பள்ளிவாசலிற்கு வந்து சுபஹின் தொழுது விட்டு அல்லாஹுக்கு சலாத்தை, சுபஹினுடைய தொழுகைக்கு சலாத்தையும் கொடுத்து விட்டு அந்த இடத்திலிருந்து யாரெல்லாம் இன்னைக்கு வந்திருக்காங்க, அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்திருக்கிறோம், மத்தாக்கெல்லாம் பெறல என்பதாக, நம்ம நல்லா தான் இருக்கிறோம் என்பதாக நினைத்தால் அந்த இடத்தில் உஜுப் என்கின்ற தன்மை உள்ளத்தில் வருகிறது என்பதை நாம் எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இந்த வார்த்தைகளை எல்லாம் உங்களை பார்த்து என்னை பார்த்து சொன்ன வார்த்தைகளுக்கல்ல. அவுலியாக்கள், அவுலியாக்களுக்கு மேல் ஒரு நேசர்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள், இந்த ரியாவை விடுங்கள், உஜுபை விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களாக இருந்தால் நம்ம எல்லாம் ஏமாத்திரும். அன்புக்குரியவர்களே, உள்ளத்தில் புரிந்து கொள்ள வேண்டும், இந்த சில அமல்களின் மூலமாக நம்மளுடைய அமல்கள் பாழாக்கிவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு ஹதீஸிலே வருகிறது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குர்ஆனை இரவு பகலாக ஓதிய மனிதர் அல்லாஹ்விடத்தில் போய் சொல்லுவார் மறுமை நாளில், குன்து அகூமு பிஹி அனா அல்-லைலி வ அனா அன்-நஹார், யா அல்லாஹ், நான் இந்த குர்ஆனை கொண்டு இரவு பகலாக ஓதினேன், நின்று வணங்கினேன் யா அல்லாஹ். சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவான், கதப்த, நீ பொய் சொல்லிவிட்டாய் என்பதாக சொல்லுவான். மறுபடியும் வதகூலு லஹுல் மலாயிகா, மலக்குமார்கள் சொல்வார்கள், நீ பொய் தான் சொல்கிறாய் என்பதாக சொல்லுவார்கள். அதற்கு பின்னால் பல் அரத்த யுகால இன்ன ஃபுலாலன் காரிஉன் ஃபகத் கீல தாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீ குர்ஆன் ஓதினதெல்லாம், இரவுக்குள்ளா நின்று வழங்கியதெல்லாம், இந்த பொடியன் நல்லா ஓதுறான் என்று மக்கள் சொல்லணும், இந்த சகோதரர் நல்லா தொழுகிறார் என்பதாக மக்கள் சொல்லணும் என்பதற்காக தொழுதாய், என்பதற்காக ஓதினாய், அங்கேயே உனக்கு அதற்கான கூலி கிடைத்து விட்டது, இங்கு எதுவும் இல்லை என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருப்பி அனுப்புவார். மேலும் சில மந்திரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், குன்து அஸ்லிர் ரஹ்ம வ தஸத்தகு ஃபயகூலுல்லாஹ், சில மனிதர்கள் வருவார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சில மனிதர்கள் மறுமையில் வந்து சொல்வார்கள், யா அல்லாஹ், நான் உறவினர்களை சேர்ந்து நடந்தேன், மக்களுக்கெல்லாம் சதக்காக்கள் கொடுத்தேன், யா அல்லாஹ், என்னை ஏன் நரகத்தில் போட போகிறாய்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் சொல்லுவான், வயகூலுல்லாஹ் பல் அரத்த அயுகால இன்ன ஃபுலானன் ஜவாதுன் ஃபகத் கீல தாக, சரிதான், ஆனால் நீ எதை செய்தா தெரியுமா? உலகத்தில் உன்னை பார்த்து எல்லாருமே கொடை கொடுக்கக்கூடிய மனிதன் என்று பேச வேண்டும் என்பதற்காக உன்னுடைய சதக்காவை செய்தாய், அதனால் இன்று எதுவும் இல்லாமல் போகிறாய் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்படி ஒரு மனிதனுடைய ஜிஹாதிற்கு செல்லக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்தில் வருவான். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஜிஹாதிற்கு போன்று உயிரிழந்த ஒரு மனிதன் வந்து, யா அல்லாஹ், உன்னுடைய பாதையில் ஜிஹாது செய்து உயிரை விட்டேன் யா அல்லாஹ் சொன்ன பொழுது அல்லாஹ் சொல்லுவான், மக்கள் உன்னை பார்த்து வீரன் என்று சொல்ல வேண்டும் என்பதற்காக உன்னுடைய உள்ளத்தில் நினைத்தவனாக இந்த அமலை செய்தாய், அதனால் உனக்கு இந்த இடத்தில் எந்த தகுதியும் இல்லை என்பதாக உன்னுடைய உள்ளத்தை வைத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முடிவெடுப்பான். ஆக அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதனுடைய உள்ளத்தை அறிந்தவன் அல்லாஹ். மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு வ யஅலமு மா துவஸ்விசு பிஹி நஃப்ஸு, நம்முடைய உள்ளத்தில் என்னவெல்லாம் ஊசலாட்டம் செய்து கொண்டிருக்கிறதோ எல்லாவற்றையும் அறிந்தவன் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நாம் ஒரு விடயத்தை செய்கிறோம் என்றால் அந்த விடயத்தை செய்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் எப்படி இருக்கிறது என்பது மிக முக்கியம். உள்ளம் சரியாக இல்லாமல் வெளிப்படையாக நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் எந்த பயனும் கிடையாது என்பதை நாம் எல்லோரும் ஒரு கணம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த ஒரு பாவம் தான் நம்மளுடைய நல்லமல்கள் எல்லாவற்றையும் கேவலமாக, நம்மளுடைய நல்லமல்கள் எல்லாம் பாழாக்கி கொள்ளக்கூடிய ஒரு அமல் தான்
துனூபுல் ஹுல்வாத், தனிமையாக செய்கின்ற பாவங்கள். மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த பாவத்தை செய்ய மாட்டார். யாரும் என்னை பார்க்காத ஒரு இடம் நம்மிடத்தில் வருமாக இருந்தால், ஒரு இடத்தை அவர் அடைவாராக இருந்தார், அல்லாஹ்வுடைய வரம்புகளை சர்வசாதாரணமாக மீறுவார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லஅலமன்ன அக்வாமன் மின் உம்மதி யஅதூன யௌமல் கியாமா பிஹஸனாத்தின் அம்சாலி ஜிபாலி திஹாமா. சில மனிதர்கள் திஹாமா மலை அளவிற்கு நன்மைகளை நாளை மறுமையில் கொண்டு வருவார்கள். நாளை மறுமையில் நம்மெல்லாம் பார்த்து மறுமையில் நிற்கிறவர்கள் நினைப்போம், இவ்வளவு நன்மைகளை குவித்து கொண்டு வருகிறார்களே என்று நினைப்போம். அப்பொழுது ஒரு மனிதர்கள் சில திஹாமா மலை அளவு நன்மைகளை இழுத்து கொண்டு வருவார்கள். அப்பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபயஜஅலுல்லாஹு அஸ்ஸ வஜல்ல ஹுபாஅம் மன்ஷூரா. அது எல்லா அமல்களையும் ஒரு பஞ்சு துகள்களை போன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்றுமில்லாமல் தூக்கி எறிந்து விடுவான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அவர்கள் யார் தெரியுமா? மக்களுக்கு மத்தியிலே நல்லவர்களாக இருப்பார்கள், எல்லோரும் பார்க்கின்ற பொழுது சரியான முறையில் இருப்பார்கள். ஆனால் தனிமை என்கின்ற ஒரு நிலைமை வந்து விட்டால், தனிமை என்கின்ற ஒரு இடம் வந்து விட்டால், அல்லாஹ்வினுடைய வரையறைகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அல்லாஹ்வினுடைய வரையறைகளை சர்வசாதாரணமாக மீறுவார்கள். அது இசை கேட்பதாக இருக்கலாம், சினிமா பார்ப்பதாக இருக்கலாம், ஆபாசம் பார்ப்பதாக இருக்கலாம், இன்னும் பல பல பாவங்களாக தனிமையில் செய்யக்கூடிய ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாடுவதாக இருக்கலாம். எல்லாவற்றையும் தனிமை என்கின்ற ஒரு இடம் வந்தால் அவர்கள் செய்வார்களாக இருந்தால், இவர்களுடைய நல்லமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாளை மறுமையிலே ஒன்றிற்கும் பெருமதி இல்லாமல் துகள் துகள்களாக தூக்கி வீசி விடுவான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில அமல்களை நமக்கு செய்வதற்கு பாக்கியத்தை தந்திருக்கிறார். சில நல்லமல்களை நாம் செய்திருப்போம். இந்த நல்லமல்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாதுகாத்து நல்ல முறையில் நாளை வறுமையில் சென்றால்தான் நாம் சொர்க்கம் நுழையலாம் என்பதை ஒரு கணம் சிந்திக்க வேண்டும். அடுத்த ஒரு விடயம்தான் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுகின்ற தன்மை. ஒரு மனிதனை பற்றி நாம் புறம் பேசுகிறோம் என்றால் அந்த புறமும் நம்மளுடைய புறம் பேசுகின்ற அந்த பாவமும் நம்மளுடைய அமல்களை இல்லாமல் ஆக்கிவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் கானத் லஹு முஸ்லிமத்து லி அஹீஹி மின் அர்தின் அவ் ஷைஇன் ஃபயதஹல்லலஹு மின்ஹு யௌமுல் கப்ல அல்லா யகூன தீனாரன் வலா திர்ஹமன். யார் ஒரு மனிதர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனுடைய மானத்தில் விளையாடி இருந்தால், ஒரு மனிதனுடைய மானத்தில் அவர் விளையாடி இருந்தால், அல்லது ஒரு மனிதனுக்கு ஏதாவது தீங்கிழைத்துக் கொண்டால், மறுமை நாளில் எந்தவித திரகமும் எந்தவித பணமும் எதுவுமே பிரயோசனம் இல்லாத ஒரு நாளிலே வருவதற்கு முன்னால் அவரிடத்தில் சென்று மன்னிப்பை கேட்டு திரிந்து கொள்ளுங்கள் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு வழிகாட்டினார்கள். ஏனென்றால் நம்மிடத்தில் ஒரு 100 அமல்களை நம்ம 100 தொழுகைகள் தொழுது விட்டோம் என்றால் அந்த 100ஐயும் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா என்பது நமக்கு தெரியாது. அதில் ஒரு 20 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம், 80 நம்மிடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு மனிதனை பற்றி நாம் தீங்கிழைத்து, ஒரு மனிதனை பற்றி தவறாக பேசி, ஒரு மனிதனை பற்றி தவறுதலாக இணையதளத்தில் பரப்பி, ஒரு காலம் இருந்தது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாநாட்டை அழைத்து மக்களை எல்லாம் அழைத்து ஒரு உரையை நிகழ்த்தினால் அவர்களுக்கு சென்றடையக்கூடிய ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைய காலம் டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட காலம். ஒரு ஷேர் பட்டனை நாம் கிளிக் பண்ணுவதன் மூலமாக எத்தனை கோடி மக்களுக்கும் இந்த ஒரு விடயத்தை நம்மளால் இந்த ஒரு இடத்திலிருந்து கொண்டு போய் சேர்க்க முடியும் என்றால் அந்த இடத்தில் நாம் எவ்வளவு கண்ணியமாக இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, இது தலைப்பை விட்டு வெளியாக இருந்தாலும் சரி, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய காலத்தில் நாம் அதிகமாக வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணுகிறோம், ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணுகிறோம், இன்ஸ்டாகிராமை சிலர்கள் யூஸ் பண்ணுகிறோம். இவர்கள் எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு மோகம்தான் ஸ்டேட்டஸ் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இடம். ஒரு நல்ல விடயத்திற்காக வந்தது. அந்த ஸ்டேட்டஸ் என்கின்ற ஒரு இடத்தில் நாம் என்ன செய்கிறோம் என்றால், எல்லோரும் சேர்ந்து ஒரு சினிமா பாடலை அந்த ஸ்டேட்டஸிலே வைக்கிறோம், ஒரு மியூசிக்கை ஸ்டேட்டஸிலே வைக்கிறோம்,
ஒரு பாவமான ஒரு நல்ல அமல்களாக இருக்கலாம். ஒரு மக்கள் எல்லாம் சேர்ந்து குடும்பம் சேர்ந்து ஒரு இடத்தில் ஒன்றாக சமைத்து சாப்பிடுகிறது என்றால் அதை வீடியோ எடுத்து அதற்கு பின்னால் பேக்ரவுண்ட் மியூசிக்கை போட்டு நாம் அதனை ஸ்டேட்டஸில் வைக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மளுடைய கண்டக்டில் ஒரு 100 பேர் இருப்பார்களாக இருந்தால் அல்லது ஒரு 200 பேர் இருப்பார்களாக இருந்தால் அந்த ஸ்டேட்டஸை யாரெல்லாம் பார்க்கிறார்களோ, அவர்கள் யாரெல்லாம் அந்த இசையுள்ள ஸ்டேட்டஸை பார்க்கிறார்களோ, அந்த இசையை கேட்பதின் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவத்தில் உங்களுக்கும் ஒரு பகுதி உண்டு. ஆக அன்புக்குரியவர்களே, டிஜிட்டல் மயமாக்கப்பட்ட இந்த உலகத்தில் நம்மளுடைய சோசியல் மீடியாக்களை சரியான முறையில் நாம் கையாள வேண்டும். ஏனென்றால் சர்வ சாதாரணமான முறையில் எல்லாமே பாவங்கள் எல்லாம் நாம் தேடி செல்கின்ற காலம் போய் பாவங்கள் எல்லாம் நம்மை தேடி வருகின்ற காலத்தில் நாம் இருக்கிறோம். இந்த காலத்தில் நாம் மிக மிக கவனமாக நம்மளுடைய ஒவ்வொரு அடிகளையும் எடுத்து வைக்க வேண்டும் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுவது, ஒரு மனிதனுக்கு நல்லமல்களை செய்து ஒரு மனிதனுடைய புறத்தை பேசிவிட்டோம் என்றால் அல்லது ஒரு மனிதனுக்கு தீங்கிழைத்து விட்டோம் என்றால், நம்மளுடைய 100 தொழுகைகள் என்றால் அதில் ஒரு 80 தொழுகைகள் ஏற்று அல்லது 20 தொழுகைகள் ஏற்று இருக்கும் என்றால், அல்லாஹ் நாளை மறுமை நாளில் இவன் வருவான். யா அல்லாஹ், இவன் என்னை ஏசினான், யா அல்லாஹ் எனக்கு தீங்கிழைத்தான், யா அல்லாஹ் என்று ஒரு மோமின் வருவான். வருகின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவனுடைய நன்மைகளில் இருந்து எடுத்து அந்த மனிதருக்கு கொடுப்பான். இந்த நன்மைகள் என்ன தெரியுமா? நம்ம 1000 தொழுகை தொழுது அதில் ஒரு 500 தொழுகையில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சிறையாக தொழுதிருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டு வைத்திருப்பானே, அந்த 500 தொழுகைகளில் தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எடுப்பான். அன்புக்குரியவர்களே, சில இமாம்கள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு மனிதன் யாராவது அவர்களை பற்றி கேவலமாக புறம் பேசுகிறார்கள் என்றால் அடுத்த நாள் அவர்களுடைய வீட்டுக்கு பலகாரங்களை கொடுத்து அனுப்புவார்கள். ஏன் என்று கேட்கின்ற பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், ஏனென்றால் இவன் நாளை மறுமையில் எனக்காக நன்மைகளை தரப்போகிறான் என்பதாக பேசுவார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு மனிதனுடைய மானம் என்பது மிக மிக முக்கியமானது. ஒரு மனிதனுடைய மானத்தில் ஒரு மனிதனை பற்றி புறம் பேசினால் நம்மளுடைய நல்லமல்கள் எல்லாம் பாழாக்கப்படக்கூடிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவோம் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பாவம் தான் பொறாமை என்கின்ற பாவம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் அல் ஹஸத, உங்களுக்கு மத்தியில் பொறாமையை நான் எச்சரிக்கிறேன். ஏனென்றால் ஃபஇன்னல் ஹஸத யஅகுலு அல் ஹஸனாத்தி கமா தஅகுலு நாரு அல் ஹதப, எப்படி விறகுகளை நெருப்பு எரிக்குமோ அதை போல உங்களுடைய நல்லமல்கள் எல்லாவற்றையும் இந்த பொறாமை எரிக்கும் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அதே போல ஒரு மனிதனுக்கு தீங்கிழைக்கின்ற விடயமாக இருக்கலாம், ஒரு மனிதனை பற்றி புறம் பேசுகின்ற விடயமாக இருக்கலாம், ஒரு மனிதனுக்கு அநியாயம் செய்கின்ற விடயமாக இருக்கலாம். இதன் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மளுடைய நல்ல அமல்களை எல்லாவற்றையும் பாழாக்கி விடுவான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்ம செய்கிற நல்லமல்களில் எதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்றிருக்கிறான், எது நமக்கு தகுதியானவர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்க நாம் இந்த பாவங்களை செய்வதன் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய நல்லமல்களை இல்லாமல் ஆக்கிவிட்டால் நாளை மறுமையில் நாம் எல்லோரும் கை சேதம் என்கின்ற மிகப்பெரிய ஒரு நிலைமைக்கு மாறிவிடுவோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போலதான் தக்ரீபுல் கதிர். யார் ஒரு மனிதர் கலாக்கதிரை அதனை பொய்ப்பிக்கிறாரோ அவர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லவ் கான லக மிஸ்ல உஹதி ذهبا, உன்னிடத்தில் உஹது மலை அளவு தங்கம் இருந்து அந்த தங்கம் அத்தனையையும் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழித்து இருந்தாலும் மாஃபி கல்பிஹி மின்க ஹத்தா துமின பில் கத்ரி குல்லிஹி, அந்த தங்கத்தை எல்லாவற்றையும் நீ செலவழித்திருந்தாலும் கலாக்கதிரை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் எதுவுமே பயனில்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கலாக்கதிர் என்பது நன்மை தீன்மை எல்லாவற்றையும் அல்லாஹ்வினுடைய நாட்டம் இல்லாமல் நடப்பது இல்லை என்பதாக அறிவதுதான் உண்மையான மூமினுடைய எண்ணம். இந்த கலாக்கதிரை நாம் சரியாக நம்மளுடைய உள்ளத்தில் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால்
ஒரு விடயம் நடந்தவுடன் நாம் பதறக்கூடாது. ஒரு விஷயம் நடந்து விட்டது என்றால், கஷ்டப்பட்டு படித்த ஒரு பொசிஷன் நமக்கு கிடைக்கவில்லை என்றால், மிக கஷ்டப்பட்டு தொழிலை முன்னேற்ற வேண்டும் என்பதற்காக கடினப்பட்டு பிசினஸில் போட்ட பணம் எல்லாம் போய்விட்டது என்றால், மக்களுக்கு மத்தியிலே நான் நல்லாக இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா முயற்சிகளையும் செய்து அதில் தோல்வியை கண்டால், ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இது அல்லாஹ்வுடைய நாட்டப்படி நடக்கிறது. நம்முடைய முயற்சிகளை நாம் தோல்வியை கண்டுகின்ற பொழுது உள்ளம் தளர்ந்து விடாமல் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், எது நம்முடைய கட்டுப்பாடில் இல்லையோ அதை பற்றி யோசிப்பதை நாம் விட்டுவிட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு ஒரு வாய்ப்பை தந்து, முயற்சி செய்யக்கூடிய ஒரு இடத்தை தந்து நாம் முயற்சிக்கிறோம். அந்த முயற்சியில் நாம் தோல்வியை அடைகிறோம் என்றால் இது அல்லாஹ் நாடியது. அதில் வெற்றியை அடைகிறோம் என்றால் அதுவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நாடியது. இந்த உலகத்தில் எனது முயற்சியினால், எனது திறமையினால், என்னுடைய ஆளுமையினால் செல்வத்தை எடுத்தேன் என்கின்ற பேசக்கூடிய எத்தனையோ மனிதர்களை பார்க்கிறோம். எதுவும் அவர்களுடைய உள்ளத்தினால் நினைத்து பார்த்தால் தெரியும், உள்ளத்தில் கேட்டு பார்த்தால் தெரியும், எல்லாமே அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூழ்நிலைகளுக்கு அவர்களுக்கு வழங்கி இருப்பான். அதன் மூலம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வாய்ப்பை அவர்களுக்கு வழங்கி இருப்பான். ஆக கலாக்கதிரை சரியாக நம்ப வேண்டும். சில மனிதர்களை பார்க்கிறோம், கலாக்கதிரை மறந்து பேசக்கூடிய சில தருணங்களும் இருக்கிறது. இப்ப சாதாரணமாக ஒரு மனிதர் மரணித்து விட்டார் என்றார், நல்லா தானே இருந்தார், என்ன நடந்தது, சாதாரணமாகத்தானே இருந்தார், இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கலாம், இந்த சர்ஜனை சந்தித்திருக்கலாம், இந்த ஹாஸ்பிட்டல், இந்த நாட்டிற்கு, இந்த கிளினிக்கு போயிருக்கலாம் என்பதாக சர்வசாதாரணமாக நாம் பேசுகிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதையெல்லாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் இது எல்லாம் அல்லாஹ்வுடைய நாட்டம். ஒரு மனிதன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மனிதன் வேறு ஒரு நாட்டில் ஒரு இடத்திலே மரணிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடி இருந்தால், அது என்ன ஒரு நிலைமையை கடந்தும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இடத்திற்கு அவரை கொண்டு போய் சேர்ப்பார். அந்த இடத்திற்கு அவர் போவார், அவருடைய மரணத்தை அவர் அடைவார் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கதிரை சரியாக நம்பவில்லை என்றால், அதனை பொய்ப்பித்தாலும் நம்மளுடைய நல்லமல்கள் எல்லாமே பாலாகிவிடும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னும் சில அமல்களை சொல்லி இருக்கிறார்கள். யார் ஒரு மனிதர் சூனியக்காரர்களிடத்தில் செல்கிறார்களோ, குறி சொல்பவர்களிடத்தில் சென்று அவர்களுடைய குறிகளை கேட்டு அதனை நம்புகிறார்களோ, அவர்களுடைய நல்லமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இல்லாமல் ஆக்கிறான் என்பதை நாம் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதில் இருந்து நாம் பெற்றது கத்தீஉர் ரஹம். யாரெல்லாம் குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய குடும்ப உறவுகளை துண்டித்து வாழ்கிறார்களோ, அவர்களுடைய நல்லமல்களையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்பது கிடையாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் அஅமால துஅரது அலா குல்லி ஹமீஸின் வ லைலத்தில் ஜும்ஆ ஃபலா யுக்பலுல்லாஹு அமல காத்திர் ரஹம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனிடத்தில் அவருடைய நல்லமல்கள் எல்லாம் எடுத்து காட்டப்படுகின்ற பொழுது, யார் அவருடைய உறவுகளை துண்டித்து வாழ்கிறாரோ, வேணுமென்றே ஒரு தேவை வேணுமென்றே துண்டித்து மற்றவர்களை மனமுகர்ந்து ஏற்காமல் அவர்களை துண்டித்து வாழ்கிறார்களோ, அவர்களுடைய நல்லமல்களை அல்லாஹ் ஏற்பது கிடையாது என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி நம்மளுடைய பாவங்கள் சிலவைகள் நம்மளுடைய நன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கடினமான ஒரு நிலைமையை நாம் தகர்த்தெறிய வேண்டும். இந்த நிலைமையிலிருந்து நாம் பாதுகாப்பை பெற்று நாளை மறுமையில் நல்ல ஒரு இடத்தை அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் அல்லதி மன்ன அலைனா பிநிஅமத்தில் இஸ்லாம் வஜஅலனா மின் ஹுதாமி நபியில் முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் والصلاة والسلام على نبينا ذي الأسوة الحسنة وعلى آله المتعاطفين وصحابته المتابعين أجمعين. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை எப்படியான வகைகளில் வைத்திருக்கிறான், அதற்கான தண்டனைகள் என்ன என்பதையும்,
பாவங்களின் மூலமாக நம்மளுடைய நல்லமல்கள் எப்படியெல்லாம் பாழாகிறது என்கின்ற சில விடயங்களையும் முதலாவது உரையிலே நாம் பார்த்திருந்தோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, நம்மிடத்தில் முஸ்லிமாக பிறந்த ஒரு ஆணோ பெண்ணோ எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை தான் தொழுகை என்கின்ற ஒரு கடமை. இந்த தொழுகை என்கின்ற கடமை நம்மெல்லாம் சர்வசாதாரணமாக நினைத்து விடக்கூடாது. ஒவ்வொரு நாளும் 5 நேர தொழுகைகள் என்பது ஒரு மனிதன் மீது கடமையாக்கப்பட்ட நேரம் குறிக்கப்பட்ட ஒரு கடமை. யாரெல்லாம் அதனை நல்ல அமலுக்காக ஜும்மாவிற்கு மாத்திரம் என்று நினைத்து செய்பவர்கள் நம்மிடத்தில் பலர். இன்னும் சிலர்கள் பெருநாளைக்கு மாத்திரம் என்று நினைத்து செய்பவர்கள் பலர். இன்னும் சிலர்கள் நோன்பினுடைய முதலாவது 10 பகுதியில் மாத்திரம் செய்கின்ற சிவர்கள் நம்மிடத்தில் பலர். அன்புக்குரியவர்களே, மரணம் எப்பொழுது வரும் என்பதை யாருக்கும் தெரியாது. பேசுகின்ற நான், கேட்கின்ற நீங்கள், இங்கு அமர்ந்திருப்பவர்கள் வீடு செல்வோமா என்பது யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது, யாருக்குமே தெரியாது. என்றால் நாளை மறுமையில் அல்லாஹ் நம்மிடத்தில் கேட்கப் போகிறான் இந்த தொழுகைகளை பற்றி. இந்த தொழுகை நம்மிடத்தில் சீராக இல்லை என்றால் அன்புக்குரியவர்களே புரிந்து கொள்ள வேண்டும், நாளை மறுமையில் மிகப்பெரிய கை சேதத்தை நாம் அடைய காத்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை பற்றி பல வசனங்களை நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறான். ஒரு மனிதனிடத்தில் தொழுகை எந்த அளவு முக்கியம் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறான். ஏனென்றால் ஒரு தொழுகையை விட்டவனுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பல தண்டனைகளை வைத்திருக்கிறான். ஒரு நரகம் என்று அல்ல, பல நரகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தொழுகையை விட்டவனுக்காக கேட்டகரியாக பிரித்து வைத்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், நரகவாதிகள் சொர்க்கவாதிகளை பார்த்து கேட்பார்கள், மா ஸலக்ககும் ஃபீ ஸகர். நரகத்தில் இருக்கக்கூடியவர்களை பார்த்து சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் கேட்பார்கள், மா ஸலக்ககும் ஃபீ ஸகர். இந்த சக்கர் என்கின்ற நரகத்தில் உங்களை போட்டதற்கு காரணம் என்ன என்பதாக சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் நரகத்தில் உள்ளவர்களை பார்த்து கேட்பதற்கு அல்லாஹ் வாய்ப்பளிப்பான். அவர்கள் கேட்பதை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். நரகவாதிகள் சொல்வார்கள், லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழவில்லை என்பதாக சொல்லுவார்கள். இன்னும் பல அமல்களை பல பாவங்களை செய்வார்கள். முதலாவது சொல்லுவார்கள், நாங்கள் தொழவில்லை. அப்படி என்றால் தொழாதவர்களுக்கு சக்கர் என்கின்ற நரகம். மேலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான், ஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன் அல்லாஹு ஸலாத் வத்தபு ஷஹவாத் ஃபஸௌஃப யுல்கவுன கய்யா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், ஹலஃப மின் பஅதிஹிம் ஹல்ஃபுன், சஹாபாக்களை பார்த்து சொல்கிறான், உங்களுக்கு பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள். அல்லாஹு ஸலாத், தொழுகையை வீணடிப்பார்கள். வத்தபு ஷஹவாத், நம்முடைய மனோ இச்சை என்ன சொல்கிறதோ அதன்படி நடப்பார்கள். ஃபஸௌஃப யுல்கவுன கய்யா, அவர்களை நாளை மறுமையிலே அவர்கள் கை என்கின்ற நரகத்தை அடைவார்கள் என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கிறான். மேலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்கின்ற பொழுது, வைலுல் லில் முஸல்லீன், தொழுகையாளிகளுக்கு கேடுதான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், தொழுகையிலே பொடுபோக்காக தொழுபவர்களுக்கு கேடுதான் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டியிருக்கிறார். இன்னும் சிலர்கள் வயல் என்கின்ற நரகம் அவர்களுக்கு உண்டு என்பதாகவும் நமக்கு சொல்லி காட்டியிருக்கிறார்கள். ஆக தொழுகையை தொழாதவர்களுக்கு சக்கர் என்கின்ற நரகம். அல்லாஹு ஸலாத் என்றால் தொழுகையை வீணடித்தல் என்றால் சஹாபாக்கள் அதற்கான அர்த்தத்தை சொல்கிறார்கள், அஹ்ருஹா அன் வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்திற்கு தொழாமல் தொழுபவர்களுக்கு அல்லாஹு ஸலாத் என்று சொல்வார்கள். அவர்களுக்கு கை என்கின்ற நரகம் உண்டு என்பதாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி இருக்கிறார். சஹாபாக்கள் சொன்னார்கள், கை என்கின்ற நரகம் என்றால் நரகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களினுடைய சேலும் சலமும் அவர்களுடைய ஊனங்களும் கலந்து ஓடக்கூடிய ஒரு நெருப்பினுடைய ஓடைதான் கை என்கின்ற ஒரு ஓடை என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு மனிதன் தொழவில்லை என்றால் சக்கர் என்கின்ற நரகம், தொழுகையை நேரத்திற்கு தொழவில்லை என்றால் கை என்கின்ற நரகம், அதே போல இன்னும் வயல் என்கின்ற நரகம். இப்படி பலவிதமான கட்டுப்பாடுகளை, இந்த பலவிதமான வரையறைகளை, பலவிதமான எச்சரிக்கைகளை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறார்.
அன்புக்குரியவர்களே, தொழுகை என்பது மிக முக்கியம். நாம் தொழுகின்ற பொழுதுதான் நம்முடைய குழந்தைகள் நம்மை பார்த்து திருந்தும். நம்முடைய குழந்தைகளுக்கு தொழுகைகளை நாம் லேசாக மாற்ற வேண்டும். நம்ம தொழுகையை கஷ்டமாக மாற்றிவிட்டோம் என்றால் அவர்களும் அந்த தொழுகையை கஷ்டமாகத்தான் எடுப்பார்கள். நாம் ஒவ்வொரு நாளும் சுபகுடைய நேரத்தில் எழுந்து நம்முடைய குழந்தைகளையும் அழைத்து வந்து தொழுகைக்கு வந்து பழக்கினோம் என்றால் அந்த குழந்தைகள் சாதாரணமாக தொழுகையை விட்டு இருக்காது. தொழுகையை விடுவதற்கு அந்த குழந்தைகள் யோசிக்கும். அன்புக்குரியவர்களே, தொழுகை என்பது மிக முக்கியம். தொழுகையை சரிவர நிறைவேற்றுவர்களாக நாளை மறுமையில் சொர்க்கத்தை அடைவதற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.